சோதனை இருக்கு. ஒண்ணு யார் தருவா? நம்முடைய சுய இச்சையினால நாமளே அந்த சோதனைக்குள்ள போய் விழுந்து போறோம். ரெண்டாவது ஒரு சோதனை இருக்குது, ஏசப்பா நம்மளை சோதிப்பார். எதுல வெற்றி வரும்? தேவனால் வழி நடத்தப்படுகிற எல்லா சோதனைகளிலும் நாம் வெற்றி பெறுவது அதிக நிச்சயமாமே. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஏன் ஒரு சோதனையில சிக்குண்ட கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களா போய் தேடி அதுல மாட்டிக்கிறாங்க. வேதாகம் முழுக்க யாரெல்லாம் தேவனால் சோதனைக்குள்ள நடத்தப்பட்டாங்களோ அவங்க ரொம்பவே எளிதா ஜெயம் பெற்று இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க ஆண்டவரை கேட்கும் பொழுது ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? அந்த சூழ்நிலை அவர் எளிதாக கடந்து போக முடிந்தது. யோசேப்பு வெற்றியில அடைந்தாரா இல்லையா? பவுல் அடைந்தாரா இல்லையா? ஆனா அப்படியே மாறா யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் சுயத்தினால் இழுக்கப்பட்டு சோதனைக்குள்ள போனாங்களோ அவங்களால மீண்டு வரவே முடியல. உதாரணத்துக்கு சிம்சோன் எடுத்துக்கோங்க. தாவீது சோதனைகளிலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளா பார்த்து நம்மளா கேட்டு நம்மளா விருப்பப்பட்டு போய் மாட்டிக்கிறோம் பாருங்க. அங்க ஜெயம் பெறுவது கஷ்டமா இருக்கும். ஆனா அங்கேயும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவரா இருந்தார், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல.